வருமான சமத்துவம் முன்னேறி வருவதாக உலக வங்கி அறிக்கைக்கு எதிர்மாறாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பணக்காரர்களின் கைகளில்தான் பணம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் இப்படி நடக்கக்கூடாது. செல்வத்தை பரவலாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. வேலைவாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் பொருளாதாரத்தின் எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவைகள் துறை 52 54%, உற்பத்திகள் 22 24% பங்களிக்கின்றன. 65 முதல் 70% கிராமப்புற மக்கள் விவசாயத் துறையில் ஈடுபட்டாலும் அதன் பங்களிப்பு சுமார் 12% என்ற அளவில்தான் இருக்கிறது என்று நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வருமான சமத்துவத்தில் மற்ற நாடுகளை விட இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ள நிலையில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக நிதின் கட்கரி கூறியிருப்பது முரணாக உள்ளது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளை விட வருமான சமத்துவத்தின் இந்தியா முன்னேறி இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது.